வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் மென்சுரேஷன் 3D பார்ட் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷன் 2D பார்ட் பார்த்துருக்கோம். மென்சுரேஷன் டாபிக் அளவியல் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமானது ஃபார்முலாஸ் தான். நீங்கள் ஃபார்முலாஸை நல்லா தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ரிவைஸ் பண்ணிட்டீங்க, மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவியல் பார்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட்டாக வரும். அது தெரியலை அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் டச் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அளவியல் 2D பார்ட் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அளவியல் 3D பார்ட்லேயும் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க ஒவ்வொரு ஷேப்புக்கும் அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அளவியல் 2D பார்ட் அப்படின்னா பரப்பளவு அப்படிங்கிறது மெயினான ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே இது அளவியல் 3D பார்ட்னு எடுத்துட்டிங்கன்னா கன அளவு அப்படிங்கிறது மெயினான ஒரு பார்ட்டாக இருக்கும். வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கேட்க மாட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு ஷேப்புக்கும் அந்த வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, இந்த ரெண்டு கேட்டகரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ வலைபரப்பு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த கான்செப்டில் ஒவ்வொரு ஷேப்புக்குமே கேட்பாங்க. ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன அப்படின்னா கன அளவு. இருந்தாலும் நம்ம அதை ஒன்றை மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது, எல்லா ஷேப்புமே நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நீங்கள் ஃபார்முலா என்னென்ன ஷேப் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்று வேணும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சில ஷேப்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2D ஷேப் என்னவோ அதை அப்படியே மிங்கிள் பண்ணுறது தான் 3D ஷேப். ஓகே, இப்போது கனசதுரம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சதுரம், ஒரு சதுரங்கிற வேல்யூ அப்படியே 1 by 1 அடுக்கி இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் செவ்வகம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? கோலம் அதே போல் தான். வட்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் அப்படியே ஒவ்வொரு தான் அப்படியே முழுசாக அடுத்தடுத்தது ஒவ்வொரு அடுக்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன ஷேப்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கனசதுரம், கனசெவ்வகம், ஓகே, கியூபாய்டு, கோலம் ஸ்பியர், அரைக்கோளம், ஓகே, ஹெமிஸ்பியர், உருளை, ஓகேங்களா, சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை, இன்லெட் சிலிண்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்ன உள்ளீடற்ற உருளை அப்படின்னா இப்போது நம்ம உருளை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, உருளைன்னு மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா இது உள்ள எல்லாமே ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபில்லாக இருக்கும். வெளியில் இருக்க ஷேப் நம்மளுக்கு ஒரு உருளை ஷேப்பில் இருக்கும். அதே இது உள்ளீடற்ற உருளை அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே ஃபில்லாக இருக்காது, கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 2 உருளை இருக்கும். சிறிய உருளை, அதுக்கு மேலே பெரிய உருளை அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே வரும். உள்ளே கேப் இருக்குது. இப்போ நம்ம வயர் இல்லை பைப்பு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் வழியாக இப்போ வாட்டர் பைப் அப்படின்னா அந்த கேப் வழியாக வாட்டர் போகும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் உள்ளீடற்ற கோலம் அப்படிங்கிறது இருக்குது. அது பின்னாடி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ கூம்பு பார்ப்போம். கோன், கும்பின் இடைக்கண்டம், பிரஸ்தம். அது என்ன கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னா இப்போது கூம்பு இந்த ஷேப்பு கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும். அதே கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னா இந்த மேலே இந்த ஷேப் இல்லாமல், ஓகே, ஸோ இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேப் குட்டியாக இருக்கும், வர வர அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம வாளி, ஓகேங்களா, பழைய காலத்து வாளிலாம் இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இடைக்கண்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டு வடிவம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஷேப்புக்குமே எத்தனை விளிம்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ கனசதுரம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 6 முகங்கள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும், 8 உச்சிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அந்த விளிம்புகள் என்ன, அதே போல் உச்சிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஷேப்புமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் அதை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபார்முலாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஓவரால் ஷேப்பில் இருந்து ஓவரால் ஒரு டேபிளில் இருந்தே கொடுத்துருவாங்க. ஆனால் இதை தவிர்த்து இன்னமும் இருக்குது. என்னென்னா நம்ம 2Dயில் மூளை விட்டம்ங்கிற பார்த்துருக்கோமா? ஸோ இங்கே மூளை விட்டங்கிறத கொடுக்காம இந்த வலைப்பரப்பை இன்னொரு பேர் பக்கப்பரப்பு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இதை கொடுத்துருப்பாங்க. அதே போல் மொத்த புறப்பரப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்ட்டு. அதே போல் கன அளவு. ஓகே, இந்த 3 மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த ஒரு ஃபார்முலா டேபிள்ங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஆனால் இதை தவிர்த்து மற்ற என்ன ஷேப்லாம் இருக்குது நான் அதையும் சேர்த்து நான் ஒவ்வொரு ஷேப்புக்கும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுபடி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கனசதுரம், ஓகேங்களா, கியூப்.
கனசதுரத்தோட கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ கியூப். நான் எந்த இது மென்ஷன் பண்ணுறேனோ அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். வேறு எது ஏன்னா நீங்கள் 2D பார்ட்டுக்கும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எல்லோரும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க. அதில் என்ன அப்படின்னா நம்ம இதையும் சேர்த்து நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, டேரெக்டாக கனசதுரத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் தி கியூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ கியூப். ஓகே, ஏ அப்படிங்கிறது ஒவ்வொருக்குள்ள அந்த பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த இதை நோட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஸோ 1 by 1 நீங்கள் நம்பர்ஸ் நோட் பண்ணுங்கள். டோட்டலாக ஒரு 34-35 ஃபார்முலாஸ் வரும். ஸோ அதை நீங்கள் எத்தனை பேருக்கு ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கனசதுரத்தின் வளைபரப்பு. ஓகே, வளைபரப்புனா என்ன? இந்த கனசதுரத்துக்கு வளைபரப்பு அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த ஒரு ஷேப்பையும் கீழே இருக்குங்களா, ஸோ இந்த ஒரு ஷேப்பையும் தவிர்த்து மீதி சுற்றி உள்ள இந்த ஒரு 4 பக்கம் இருக்கும் கிளாஸ். இப்போ அந்த சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து வரணும் அப்படின்னா 1, ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது 2, இந்த சைடு இருக்கிறது 3, பேக் சைடு இருக்கிறது 4. ஸோ அப்போ இந்த 4 ஷேப் மட்டும் இருக்கலாம். இதுதான் வந்து வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஷேப் அப்படின்னா அது ஒரு சதுரங்கிறதா. ஆல்ரெடி நம்ம பரப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னாவே சதுரத்துக்கான பரப்பு A² இருக்கும். மொத்தத்துக்கு 4 சதுரம் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கனசதுரத்தில் அந்த வளைபரப்புக்கு. அப்போ 4A²ங்கிறதான் சதுரத்துக்கான வளைபரப்பு. அதே போல் சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா நம்ம மேலே மிஸ் பண்ண அந்ததையும் இப்போ இது 5 தானே எடுத்துக்க வேண்டியதா, இது 6 எடுத்துக்க, மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். அப்போது 6A² அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஏதாவது அந்த டேபிளில் மூளை விட்டம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போது சதுரத்தின் மூளை விட்டம் A√3. இப்போது நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம சதுரத்தின் மூளை விட்டம் A√2ன்னு பார்த்துருப்போம். இது கனசதுரத்தின் மூளை விட்டம். அப்போ என்ன வரும்? A√3 அப்படிங்கிற வரும். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த 2 ஃபார்முலாவே மைண்டில் வச்சுக்கலாம். சதுரத்தோட மூளை விட்டம் கேட்டாங்கன்னா A√2, கனசதுரத்தின் மூளை விட்டம் கேட்டாங்கன்னா A√3. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா. அப்போது கனசதுரத்துக்கு எத்தனை ஃபார்முலா மைண்டில் வச்சுருக்கணும்? மொத்தம் 4 மைண்டில் வச்சுருக்கணும். கன அளவு, வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, அதே போல் மூளை விட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். அதே போல் கனசெவ்வகம் கியூபாய்ட், இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கனசெவ்வகத்தின் கன அளவு. இப்போ இந்த கன அளவு அப்படின்னாவே 3 வேல்யூ இன்வால்வ் ஆகும். சரி, பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, 3 வேல்யூ. இப்போ அதே போல் கனசதுரத்தின் கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் தி கியூப் அப்படின்னு கேட்டால் L இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். ஓகே, ஹைட்டு இதான் L இன்ட்டு B இன்ட்டு ஹச், LBH அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அதே போல் கனசெவ்வகத்தின் வளைபரப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கனசெவ்வகத்தின் வளைபரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2/BH + LH. ஓகே, BH + LH இதுதான் வந்து இந்த கனசெவ்வகத்தின் வளைபரப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி வந்தது அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல யோசித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் நம்ம மைண்டில் நிற்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் யோசிக்கலாம். அது தப்பு இல்லை, மைண்டில் நிற்கிறதுக்கு அடிக்கடி யோசிக்கலாம். ஆனால் அதை மைண்டில் வைக்காமல் இது எப்படின்னு காரணம் தெரியட்டும், தெரிஞ்ச பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. ஏன்னா நானுமே அப்படி நான் யோசித்து இருக்கேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஓகே இதுக்கான ஃபார்முலா இது, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்த டாபிக் நம்ம போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இதை நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ 2/BH + LH இதுதான் கனசெவ்வகத்தின் வளைபரப்பு. அதே போல் கனசெவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் மைண்டில் வைங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம எப்படி வந்தது அப்படிங்கிறது 1 by 1 சொல்லியிருக்காங்க. ஆனால் 2/LB + BH + LH. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா BH LH இருக்குது, LB மட்டும் இல்லை. ஸோ அதோட அது ஆட் ஆயிரும். இது மொத்த புறப்பரப்புக்கு. அதே போல் கனசெவ்வகத்தின் மூளை விட்டம் டயகோனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √L² + B² + H². இப்போது செவ்வகத்தின் மூளை விட்டம் அப்படின்னா நீங்கள் L² + B² ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, அதே போல் பித்தாகரஸ் தியரம் அதே போல் தான். இப்போது கனசெவ்வகத்தின் மூளை விட்டம் அப்படின்னா 3 வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் ரூட்குள்ள. L² B² + H². நோட் பண்ணியிருக்காங்களா? ஓகேங்களா, இதுதான் கனசெவ்வகத்தின் மூளை விட்டம். அப்போது கனசெவ்வகம் சம்பந்தமாகவும் 4 ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வைக்கணும். இது ஒரு ஃபார்முலா, கனசெவ்வகம் ஒரு ஃபார்முலா, வளைபரப்பு 2வது ஃபார்முலா, அதே போல் மொத்த புறப்பரப்பு 3வது ஃபார்முலா, மூளை விட்டம் 4வது ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் மைண்டில் வைக்கணும். அடுத்து உருளை.
ஓகேங்களா. ஸோ உருளை அப்படிங்கிறபோது ஒரு செவ்வகம். ஓகேங்களா. இதே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும், நம்ம போன ஒரு பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். செவ்வகத்தை ஒரு அச்சை வந்துட்டு மையமாக வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உருளை அப்படிங்கிற கிடைக்கும். இப்போது உருளை அப்படிங்கிற ஒரு இது செவ்வகத்து மூலமா உருவானுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செவ்வகத்தில் வந்து இந்த உருளையில் என்னென்ன 2D ஷேப் அடங்கியிருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வட்டம்னு இருக்குது, மேலே கீழே ஒரு வட்டம்னு இருக்கும். அப்போ 2 வட்டத்தோட பரப்பளவு இங்கே நீங்கள் பரப்பளவும் இங்கே இன்வால்வ் ஆகலாம், அதே போல் சுற்றளவும் இங்கே இன்வால்வ் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 வட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு செவ்வகம் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த செவ்வகத்தோட இந்த பரப்பளவுங்கிற மாதிரி தான் இந்த ஷேப் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ்டு வந்துச்சு அப்படின்னாவே வளைகிற மாதிரி எந்த ஒரு ஷேப் இருந்தாலுமே கூட அங்கே என்ன வந்துடும்? பை அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்துடும். இதெல்லாம் நான் 2D ஷேப்பே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இங்கே கவனிங்க. இப்போ ஒவ்வொருலையும் பாருங்கள், உருளையோட கன அளவு அப்படிங்கிற போது πr²h. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது காயின் நீங்கள் நம்ம வைக்கிறோம், ஒரே ஒரு 5 ரூபா காயின் வைக்கிறீங்க, அதுக்கு மேலே ஒவ்வொன்றா 5 ரூபா காயின் 5 ரூபா காயினா நீங்கள் அடிக்கடிக்கு வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஒரு உருளை ஷேப்புங்கிறதே கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி தான் இப்போ ஒரு வட்டம்னு இருக்குது, ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தோட பரப்பளவு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, என்ன வரும்? πr². ஓகேங்களா. இப்போது நிறைய காயினாக நம்ம சேர்த்து வைக்கிறோமா, ஒரு குறிப்பிட்ட ஹைட் உருவாயிருமா? ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்து இங்கே உருவாயிரும். அப்போது இந்த உருளையோட கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா πr²ங்கிறது அந்த வட்டத்தோட பரப்பு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ πr²h இதுதான் வந்து இதற்கான வால்யூம். ஓகே. உருளையோட கன அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா πr²h. இதே கான்செப்டே பாருங்கள், உருளையோட வலைபரப்புக்கும் அழகாக வட்டத்துலேருந்தே நோட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வட்டம்னு இருக்குது, இந்த வட்டத்தோட சுற்றளவு 2πr. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த உருளையோட வலைபரப்பு மட்டும் நம்ம பார்க்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குமா, அப்போ அந்த ஹைட்டுங்கிறதையும் நம்ம இன்வால்வ் பண்ணிடுறோம். 3D ஷேப் அப்படின்னாவே மெயினாக ஹைட் இங்கே இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே அதே போல் தான் ஹைட் 2πr/h அப்படிங்கிறது. இப்போ உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் வலைபரப்பு இந்த சைடில் இருக்க வலைபரப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன வரும்? 2πr/hன்னு வரும். இப்போ இதுக்கு அடுத்தது மேலே இருக்க வட்டத்தோட பரப்பு, கீழே இருக்க வட்டத்தோட பரப்பு. இங்கே என்ன வருது? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரப்பு தான் நோட் பண்ணோம். அப்போ πr², இங்கே ஒரு πr². அப்போ 2 πr² வந்துருமா? அப்போ 2 πr², இதோட சேர்த்து இந்த 2πr/h. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் 2πr காமனாக வந்துருச்சுன்னா பேலன்ஸ் h + r அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படின்னாவே 2πr × h + r. ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் அது நீங்கள் எப்படி வந்ததுன்னு கூட நான் இப்போ இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் அந்த இடத்துல இப்போ இப்படி எந்த அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நீங்கள் குயிக்காக உருளையோட கன அளவுனா என்ன, உருளையோட வலைபரப்புனா என்ன, உருளையோட மொத்த புறப்பரப்புனா என்ன அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபார்முலா நோட் பண்ணலாம். இங்கே 3 ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஸோ உருளையோட கன அளவு 1, அதே போல் வலைபரப்பு 2வது, மொத்த புறப்பரப்பு 3வது. ஓகேங்களா. ஸோ இந்த இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறது இருக்கும், அதுக்குரிய ஃபார்முலா அப்படிங்கிறதுமே நீங்கள் நோட் பண்ணி இதே உருளை கான்செப்ட்லேயே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நான் அது உள்ளீடற்ற உருளை இருந்துச்சுன்னா அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். உள்ளீடற்ற உருளை இருக்குங்களா, ஹாலோ சிலிண்டர். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, உள்ளீடற்ற உருளையோட கன அளவு. நம்ம உருளையோட கன அளவு என்ன பார்த்துருந்தோம்? πr²h நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் ஆல்ரெடி உள்ளீடற்ற உருளை அப்படின்னா ரேடியஸ் 2 ரேடியஸ் வரும். இப்போது சென்ட்ரு பார்ட்டு இந்த பார்ட் இருக்குது, வெளியில் இருக்க ரேடியஸ் அதாவது பெரிய வட்டம் இருக்குமா, அதோட ரேடியஸ் R, உள்ள சின்ன ஒரு வட்டம் இருக்குது, இதோட முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. இந்த ஆர் வந்து ஸ்மால் ஆர் நோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு இந்த உருளையோட கன அளவு. இந்த ஏரியா தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எம்டி ஸ்பேஸ் தானே, அப்போ நம்மளுக்கு அந்த கன அளவுக்கு அது தேவைப்படாது. அதனால் அதை மைனஸ் பண்ணுறதுனால என்ன வரும்? πr²h அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த πr²h அப்படிங்கிறத எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் நோட் பண்ணுறது நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் 2 ரேடியஸ் கொடுத்துருவாங்க. இப்போ உள்ளீடற்ற உருளைக்கு 2 ரேடியஸும் ஒரு ஹைட்டு இந்த மட்டும் கொடுத்துருவாங்க. இதில் பாருங்கள் எல்லாமே வந்து
பை வேல்யூவும் ஹச் வேல்யூவும் காமன் தான். அப்போ அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மட்டும்தான் வேரி ஆகுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆர் ஸ்கொயர்ட்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த அரை வட்டம் கால் வட்டம் அப்படிங்கிற போது நம்ம நம்பர்ஸ் மைண்டில் வச்சுங்களா, அந்த 36/7 ஆர் 25/7 ஆர் அப்படி நம்பர் வச்சுமா, அதே போல் நீங்கள் இந்த கன அளவு அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே. ஸோ அப்போது இதை நீங்கள் மைண்டில் இந்த 2 ஃபார்முலாவே நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. ஓகேங்களா. அடுத்து உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற போது ஸோ கரெக்டாக அதை மைண்டில் வைங்க. என்ன அப்படின்னா 2π × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், அதே போல் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச். ஓகேங்களா. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு அப்படிங்கிற போது 2π h × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ண தான் உங்களுக்கு இந்த 3D பார்ட் ரொம்பவே ஈஸியாக மாறும். ஓகேங்களா. அடுத்தது பார்ப்போம். இப்போ உருளை நம்ம பார்த்துருந்தோம், அடுத்து உள்ளீடற்ற உருளை நம்ம பார்க்குறோம். ஓகே, மொத்தம் எத்தனை ஃபார்முலா வருது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு 35 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு ஷேப்பாக நம்ம ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, உருளை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து கூம்பு. இப்போ உருளையும் கூம்பையும் வந்துட்டு நீங்கள் அழகாக ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு உருளையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 கூம்பு அதோட கன அளவு அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு கூம்போட கன அளவுங்கிறது உருளையோட கன அளவில் 3/1 பங்கு. அப்போ பாருங்கள் 1/3π r² h மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம π r² hங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம், உருளையோட கன அளவு. அப்போ அந்த உருளையோட கன அளவில் 3/1 பங்கு தான் என்ன, கூம்போட கன அளவு. அப்போ உருளையோட கன அளவு கொடுத்துட்டு கூம்போட கன அளவு கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் டிவைடில் 3 நீங்கள் நோட் பண்ணிட்டாவே போதும். ஓகேங்களா. அதே போல் கூம்போட கன அளவு கொடுத்துட்டு உருளையோட கன அளவு அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாவே போதும். ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போது தான் அதோட மடங்கு, இத்தனை மடங்கு தான் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ கூம்போட கன அளவு 1/3π r². அப்போ உருளையோட கன அளவு நீங்கள் படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுதா பார்த்துக்கங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணுறது ஈஸியாக மாறும். நெக்ஸ்ட்டு கூம்பின் வலைபரப்பு πrl. ஓகேவா. அடுத்து கூம்பின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த வலைபரப்பு ப்ளஸ் கூம்பில் வந்துட்டு ஒரு வட்டம் வேறு இருக்கா, நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. ஓகே. அப்போ இந்த ஷேப் நம்ம பார்க்குறோம். கூம்பில் ஆல்ரெடி நம்ம வலைபரப்பு πrl நம்ம பார்க்குறோம். அடுத்து கீழே ஒரு வட்டம்னு இருக்கா, ஸோ அப்போ கீழே வட்டம் இருக்கனால வட்டத்தோட பரப்பளவு π r². அதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து மாடிஃபை பண்ணது இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல், அதாவது குத்து உயரம் சாய் உயரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது. இப்போ இந்த கூம்பில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது சாய் உயரம். ஓகே. இந்த வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஒரு சில நேரத்தில் இந்த வேல்யூ இந்த ஹைட்டு கொடுத்துருவாங்க, இது ஹச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஹச்சுன்னு மென்ஷன் பண்ணுவோம், இது எல்லுன்னு மென்ஷன் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ அந்த கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கூம்பு கான்செப்டில் கொஸ்டின் வரும்போது அது எல் வேல்யூவா அல்லது ஹச் வேல்யூ அப்படிங்கிறது தெரியணும். ஒருவேளை ஹச் வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக ஆர் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதை ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கூம்போட சாய் உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் L = √r² + h² அப்படிங்கிறத இதை நீங்கள் இதை கண்டுபிடிக்க பின்னாடி தான் எல் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுங்களா. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல் வேல்யூவும் கொடுத்து ஆர் வேல்யூ கொடுத்து ஹச்சோட வேல்யூ கேட்பாங்க. ஓகே. அந்த கூம்பின் குத்து உயரம் என்ன அப்படின்ட்டு. அப்போ அகைன் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த ஹச் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா. ஸோ தெரிஞ்ச ஃபார்முலாவிலேருந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டிங்கன்னா அடுத்து ரொம்ப சிம்பிளானது அந்த ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேங்களா. கூம்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோலம், ஸ்பியர். இதில் என்ன 3 வேல்யூ, கன அளவு, வலைபரப்பு, புறப்பரப்பு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கூம்போட கன அளவு பாருங்கள் 4/3π r³. ஓகேங்களா. 4/3π r³. இப்போ நீங்கள் கன அளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ வரும். ஓகேங்களா. இப்போது இங்கே கூம்போட கன அளவு அப்படின்னு பார்க்கும்போது 3 வேல்யூ என்ன அப்படின்னா ஆர் 2 டைம் வந்திருக்கு, ஹச் 1 டைம் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் உருளையோட கன அளவு அப்படிங்கிறது தான் ஆர் 2 டைம் வந்திருக்கு, ஹச் 1 டைம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட். அப்போ கன அளவு அப்படிங்கிற போது 3 வேல்யூ வரும். அப்போ இங்கே கோலத்தோட கன அளவு அப்படின்னா
ஆர் மட்டுமே 3 டைம் வருது, அதனால தான் ஆர் கியூப் 4/3 பை ஆர் கியூப். அடுத்து கோளத்தின் வலைபரப்பு 4 பை ஆர் ஸ்கொயர் 4 பை ஆர் ஸ்கொயர். நான் இந்த கோளத்தோட வலைபரப்பு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மொத்தம் ஒரு கோளம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கோளம் அப்படிங்கிறது 4 வட்டம் சேர்ந்தது தான் ஒரு கோளம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ கோளத்தோட வலைபரப்புனா 4 வட்டத்தோட பரப்பளவு 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? கோளத்தின் மொத்த பரப்பரப்பும் ஒன்று தான். ஏன்னா இப்போ கோளத்தில் வந்துட்டு வலைபரப்பு தனியாக மொத்த பரப்பரப்பு தனியாக பிரிக்க முடியாது. அப்போ ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஈஸி தானே? இப்போ இந்த கான்செப்ட், இந்த ஒரு கோளத்துக்கு 4 வட்டம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இன்னும் பார்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரைக்கோளம், அரைக்கோளத்தில் இந்த ஒரு வட்டம், இந்த ஒரு வட்டம், மேலே ஒரு வட்டம், மொத்தம் 3 வட்டம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வலைபரப்பு அப்படின்னா 2 வட்டத்தோட பரப்பளவு 2 பை ஆர் ஸ்கொயர். மொத்த பரப்பரப்பு அப்படின்னா 3 வட்டத்தோட பரப்பளவு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கான்செப்ட்? அப்போ அந்த எத்தனை வட்டம் சேர்ந்தது கோளம், எத்தனை வட்டம் சேர்ந்தது அரைக்கோளம், அதில் வலைபரப்புன்னு கேட்டால் எத்தனை நம்ம எடுத்துக்கிறோம், இது தெரிஞ்சுட்டா. இப்போ பாருங்களேன், கோளத்தோட கன அளவு இதில் பாதி, எதில் பாதி, கோளத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது இந்த 2 இங்கே தான் கேன்சல் ஆகும். அப்போ என்னவா மாறும், 2/3 பை ஆர் கியூப்னு மாறும். அதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே? அப்போ நீங்கள் கோளத்தோட கன அளவு தெரிஞ்சு அதில் பாதி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நான் சொன்னதை கவனிங்க. இப்போது அரைக்கோளத்தின் வலைபரப்பு அப்படின்னா மொத்தம் அந்த 2 வட்டம் சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், வலைபரப்பு அப்படிங்கிற போது இந்த 2 வட்டம் தான், இது மொதல் வட்டம், இது 2வது வட்டம், இது மட்டும் சேர்ந்தது. அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அதே இது மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற போது 3 வட்டம். ஓகேங்களா? மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற போது மேலே இருக்கிறதையும் சேர்த்து நோட் பண்ணணும், 3ஆவதான். அதப்போ 3 புரிஞ்சுங்களா? ஸோ இது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 3 வட்டத்தோட பரப்பளவு 3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம கோளம் அரைக்கோளம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் உள்ளீடற்ற கோளம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ உள்ளீடற்ற கோளம் பாருங்கள், உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரேடியஸ் இருக்குது, சின்ன ரேடியஸ் இருக்குது, அதை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் அந்த உள்ளீடற்ற கோளம். அதோட கன அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இதவே நீங்கள் 4/3 பை காமனாக எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இதை ஒரு சில நேரத்தில் கேபிட்டல் அது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் நோட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வேல்யூ தெரிஞ்சுனா கேபிட்டல் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ தெரிஞ்சாவே அதை நீங்கள் கியூப் பண்ணி டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்துக்கணும். அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளம்ங்கிற போது இது கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். உள்ளீடற்ற அரைக்கோளம் நீங்கள் அரைக்கோளத்தோட கன அளவு வேல்யூஸ் தெரிஞ்சாவே அதில் இருந்து இதை நீங்கள் ரிலேட் பண்ணிடலாம். இப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப், அதே போல் கேபிட்டல் ஆர் கியூப் ஸ்மால் ஆர் கியூப்னு இருக்கா. ஆல்ரெடி நம்ம கன அளவு என்ன பார்த்துருந்தோம், 2/3 பை ஆர் கியூப் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே உள்ளீடற்றுங்கிற போது கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ இங்கே 2 வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம நோட் பண்ணிடுறோம். இதுவே இந்த விதத்தில் எழுதிடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு. வலைபரப்பு என்னன்னு பாருங்கள், 2 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அதே போல் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு பை இன்ட்டு 3 பை ஆர் ஸ்கொயர். இது டிஃப்ரென்ஸ் கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகே, 3 டைம்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஒரே ஒரு டைம் மட்டும் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அதை இதே ஃபார்மெட்டே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஆனால் ரொம்ப ரேரு, முடிஞ்ச அளவுக்கு கன அளவோட இதில் முடிச்சிருவாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்பயும் போல் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பும் நீங்கள் ஃபார்முலாஸ் நோட் பண்ணுவீங்க. ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து கூம்போட இடைக்கண்டம். சரி, இது மட்டும்தான். எஸ், கூம்போட இடைக்கண்டம். நீங்கள் கூம்பு அதோட கன அளவு என்னன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹச் ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இடைக்கண்டம் அப்படிங்கிற போது இங்கே 2 ரேடியஸுங்கிறது வரும். ஓகேங்களா? மேலே ஒரு ரேடியஸ், அதாவது பெரிய இருக்க ரேடியஸ் கேபிட்டலாக, சின்னதாக இருக்க ஸ்மாலார்னு வச்சுருப்பாங்க. அப்போ இதே ஃபார்முலா வச்சு தான் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. கூம்பின் இடைக்கண்டத்தோட கன அளவு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே காமிச்சிங்கன்னா 1/3 பை ஹச். ஓகே, எது தனியாக இருக்கோ அதை நோட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஆர் ஸ்கொயருங்கிற கான்செப்ட் மட்டும் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஹச் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் தனியாக நோட் பண்ணுங்கள்.
இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கூம்பின் இடைக்கண்டத்தின் சாயுயரம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாயுயரம்னா என்ன, குத்தியரம்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ சாயுயரம் மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சாயுயரம் கண்டுபிடிங்க அப்படிங்கிறதே நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ அதை நோட் பண்ணியிருக்கேன். அப்போ L = ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து கூம்பின் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு. ஓகேங்களா? பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல், அதாவது பை ஆர் எல் நம்ம பார்த்துருக்கோமா கூம்போட வலைபரப்பு. அதில் இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்வால்வ் ஆகும் சொல்லியிருந்தேனா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். அடுத்து கூம்பின் இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பு. மொத்த பரப்புங்கிற போது ஆல்ரெடி இதுக்கு நம்ம வலைபரப்பு நோட் பண்ணணும். ஸோ இந்த வலைபரப்புக்கான வேல்யூ தான் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹச்னு இருந்தது, எல்லுன்னு இருந்தது. ஓகேங்களா? இப்போது மொத்த பரப்புங்கிற மேலே இருக்க வட்டம் கீழே இருக்க வட்டம் அதோட பரப்பளவையும் சேர்த்துக்கணும். அப்போ இங்கே பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இங்கே மேலே இருக்க வட்டத்தோட பரப்பளவு கீழே இருக்க வட்டத்தோட பரப்பளவு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபார்முலா 3Dக்கு. நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்முலாவை எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். நம்ம இந்த 3D பார்ட்டு பார்க்குற வரைக்கும் இதை ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா போதும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. எக்ஸாமுக்கு நீங்கள் போகிற வரைக்குமே, அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாகிறீங்க அப்படின்னாவே எக்ஸாம் நாள் வரைக்குமே தொடர்ந்து அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு டைமோ ஆர் டெய்லி ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ வீக்லி ஒன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் ரிவைஸ் பண்ணுறது நல்லது. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இதுக்குரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இதில் ஒரு சில ஷார்ட்கட் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட்டுங்கிறது நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதிலே உங்களுக்கு ஷார்ட்கட்டு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்லா ப்ராப்பராக கவனித்து அதை நீங்கள் ஒவ்வொரு வருஷமாக நோட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த 3D பார்ட்டும் நல்லா ப்ராப்பராக தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.